ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரோஸ் பிளான்ட்டில் வந்து பிளைண்ட் ஷூட்ஸ் வருதுல்ல, அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். பிளைண்ட் ஷூட்ஸ்னால் என்னென்னா, ரோஸ் பிளான்ட்டை பொறுத்தவரையிலும் சன்லைட் வந்து ஃபுல்லாக வேணும் உங்களுக்கு. சன்லைட் ஃபுல்லாக இல்லாத இடத்துல வந்து வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, பிளான்ட் நல்லா க்ரோ ஆகும். உங்களுக்கு வந்து நல்லா தளன்னு இருக்கும் பிளான்ட்டு, லீவ்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து இந்த பட்டு இதில் வைக்காது, இந்த மாதிரி பட்டு இருக்காது. ஆனால் பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அந்த அந்த ஷூட் பேர் தான் வந்து பிளைண்ட் ஷூட்டு. அதில் வந்து ஃப்ளவர்ஸ் வராது உங்களுக்கு. எப்போவும் ரோஸ் பிளான்ட்டை நீங்கள் வைக்கும் போது, பாட்டில் வைக்கும் போது சன்லைட் நல்லா கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 6 to 8 ஹவர்ஸ் சன்லைட் அதுக்கு தேவைப்படும். அதே மாதிரி வாட்டர் கொடுக்கும் போது வாட்டர் வந்து ட்ரைனேஜ் ஹோல் வந்து ப்ராப்பர் ட்ரைனேஜ் ஹோல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வாட்டர் வந்து ஸ்டாக்னண்ட் ஆகக்கூடாது. வாட்டர் அப்படியே இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து பிளான்ட் வந்து அழுகி போயிடும். அதே நேரத்தில் தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது, தண்ணி இருக்கணும். ஊற்றுற தண்ணி வந்து வெளியில் போகணும், நல்லா ட்ரைன் ஆகி வெளியில் போயிடணும். அந்த மாதிரி இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பாட்டில் இதில் சேண்டில் வளர்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, சிண்டர்னு ஒரு மிக்சர் விற்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் என்னென்னா, உங்களுக்கு தண்ணி வந்து தொட்டியில் நிற்காது. நம்ம சேண்ட் யூஸ் பண்ணாக்கா சில சமயம் வந்து அந்தளவுக்கு ட்ரைன் ஆகலை, கஷ்டமாக இருக்குது மெயின்டைன் பண்ண அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து சிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸ் கிடைக்கும். அது ஆன்லைன்லேயே கிடைக்கிது, அது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து நல்லா பெஸ்ட்டு. ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து நல்லா பெஸ்ட்டு. அது உங்களுக்கு நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசரும் அதை வந்து ஈஸியாக எடுத்துக்கும். இது ஒரு இது. நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து பிளைண்ட் ஷூட் பற்றி சொல்லியிருக்கேன். இன்னொன்று வந்து ப்ராபகேஷன் பற்றி சொல்கிறேன். எப்படி ஈஸியாக ப்ராபகேட் பண்ணுறது ரோஸ் பிளான்ட்டை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ரோஸ் பிளான்ட்டில் வந்து நீங்கள் வந்து ப்ராபகேட் பண்ணுறீங்கன்னா, இந்த ரெய்னி சீசன், அந்த சீசன் வந்து ரொம்ப பெஸ்ட்டான சீசன் அதுக்கு. இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி நான் ஒரு பாட்டில் வந்து ப்ராபகேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு.